டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சென்னை தூர்தர்ஷன் எனும் சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாக இருந்த கலைஞர்களை, திறமைசாலிகளை நேர்காணல் காணும் இந்த நிகழ்ச்சி என்றென்றும் தூர்தர்ஷன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய சென்னை தூர்தர்ஷன் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய கலைஞர்கள் மற்றும் அலுவலர்களை நேர்காணல் காணும் இந்த பயணத்தில் நாம் சென்ற வாரம் சிறப்பான ஒரு நபரை நேர்காணல் கண்டோம். அவர் முன்னாள் விளையாட்டு நிகழ்ச்சிகள் இயக்குனர் திரு PS பரமேஸ்வரன் அவர்கள். அவரோடு இன்று நம்முடைய நிகழ்ச்சியை மீண்டும் துவக்கலாம். நிறைய லைவ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. அதில் நேயர்களோட ஒரு சந்திப்பு அப்படின்னா நம்ம தூர்தர்ஷனுக்கு எதிரொலின்ற நிகழ்ச்சி தான். அவர்களோட மனசாட்சியை அப்படியே வெளிப்படையாக காகிதத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த எதிரொலி நிகழ்ச்சியும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கிறீங்களா? அது எதிரொலி நிகழ்ச்சி நாம் பண்ணும்போது லைவாக தான் பண்ணோம். நார்மலாக ரெக்கார்ட் பண்ணுவோம், லைவ் தான். ஆமாம், லைவாக தான் பண்ணோம். அதில் எப்படின்னா அந்த சமயத்தில் மனைமாட்சிக்கு சாப்பிட வாங்கன்னு ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு காம்படிஷன் வச்சு ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. திரு வசந்தகுமார் கொடுத்துருவார். பட்டு இந்த எதிரொலிக்கு ப்ரைஸ் கொடுக்கும்போது அவரே வர வேண்டான்னு அவர் சொல்லி, நீங்கள் திரை பிரபலங்கள் யாரையாவது கூப்பிட்டு கொடுங்க அப்படின்னாரு. ஸோ லைவில் கொடுக்குற மாதிரி 2 வியூவர்ஸ் 2 பேர் வின் பண்ணவங்க வருவாங்க. லைவ்லேயே பரிசு கொடுக்கறதுக்கு அவங்க கரெக்டாக ஃபஸ்ட்டு கனகா வந்தாங்க, கூட தேவிகா வந்தாங்க, அர்ச்சனா வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட், விசித்ரா, நிறைய ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அப்போ எப்படின்னா நிகழ்ச்சி ஆரம்பிக்கும், அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸை கொடுத்துருவோம். ப்ரைஸை கொடுத்து முடிச்சுட்டு 3 நிமிஷம் பிரேக்கு. இந்த 3 நிமிஷம் பிரேக்குக்குள்ளே வந்த விஐபிஸை நான் கீழே போய் அனுப்பிச்சிட்டு ஓடி வந்துடுவேன். அப்படி ஏதாவது ஒரு நடுவில் இது வந்துடுச்சுன்னா ஆங்கர் லெட்டரை என்னமோ நாங்கள் இருக்கிற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. லைவில் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே கவரேஜஸ் முன்னாடியெல்லாம் எப்படின்னா ஒரு லைவ் பண்ணணுன்னா இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுக்கணும். இப்போ சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடக்குதுன்னு வச்சுங்களேன், இது நம்ம தூர்தர்ஷன் கேந்திராலேருந்து பக்கத்தில் இருக்குது. அதனால் அங்கேருந்து இங்கே சிக்னல் வரதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இல்லை நீங்கள் ஒரு பார்த்தசாரதி கோவில்லேருந்து ஒரு பண்ணுறீங்க, பட் நீங்கள் வெளியில் போய் எங்கே எந்தாவது பண்ணுறீங்கன்னா இன்ஜினியர்ஸு ப்ரிலிமினரி சர்வேன்னு ஒன்று வருவாங்க. அதில் ஒரு பைனாக்குலர் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு உயரமான கட்டணம், எங்கே மேட்ச் நடக்குதோ அங்கே இருக்கிற ஒரு உயரமான பாயிண்ட்லேருந்து நம்ம டவரை தெரியுதான்னு பார்ப்பாங்க. நம்ம தூர்தர்ஷன் டவரில் ரிசீவர்ஸ் இருக்கும். அங்கேருந்து அனுப்புகிற சிக்னலை ரிசீவ் பண்ணுற ரிசீவர்ஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து இங்கே லைன் ஆஃப் சைட் கிடச்சாதான் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்து அவங்க கொடுக்கணும். அப்படி முடியலன்னா ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் ஸ்போர்ட்ஸு ஒரு சின்ன இதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் இருங்காட்டுக்கோட்டையில் ரேஸ் ட்ராக், முதல்ல இங்கே சோழாவரத்தில் நடந்தது, அது ஏர்ஃபீல்டு. இருங்காட்டுக்கோட்டையில் பெரிய ட்ராக்கு கட்டி அதை ஆரம்பிக்கும்போது அங்கேருந்து இங்கே லைன் ஆஃப் சைட் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நடுவில் எங்கேயாவது ஒரு பாயிண்டில் அதுக்கும் இதுக்கும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட் பார்த்தா ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருந்தது. ஸோ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் ஒரு டிஷ்ஷு போட்டு இருங்காட்டுக்கோட்டையிலேருந்து வர சிக்னல் அங்கே வாங்கி ராமச்சந்திராலேருந்து சிக்னலை நம்ம ஸ்டுடியோவுக்கு பண்ணி, ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை பண்ணி லைன் ஆஃப் சைட் பார்த்து பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே எல்லாம் பண்ணும்போது கவர்மெண்ட்டில் நார்மலாக ஒரு மீட்டிங் கூப்பிடுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிடுவாங்க, யார் யார் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு. நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வருவோம்.
ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணி எல்லாம் பேசி எங்கள் ஓபி வேன் இங்கே நிற்கும், எங்கள் கேமரா இங்கே நிற்கும்னு சொன்னோன்னே லாஸ்ட் மினிட்ல ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இல்லை இதெல்லாம் ஸ்டெரைல் ஜோன் இங்கே போடக்கூடாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் போராடி போட வேண்டிய நிலைமை வந்தது. ஸோ அதுலேருந்து என்ன பண்ண ஆரம்பித்தோன்னா, இந்த மீட்டிங்க்கு போன உடனே அந்த ஏரியாவுக்கு ஒரு டெப்டி கமிஷனர் இருப்பார். ஸோ இங்கே வருவேன், ஆஃபீஸ்க்கு வருவேன், ரவிச்சந்திரன் சிஜி ஆப்ரேட்டர் இருந்தார். அவர்கிட்ட சொல்லி ஒரு வரைபடம் தயாரிச்சிருவோம். இதுதான் ஸ்டேஜு, இது ரோடு, இங்கே எங்கள் ஓபி வேன் நிற்கும், இங்கெல்லாம் கேமரா இருக்குன்னு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கொண்டு போய் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஸ்டாம்ப் அடித்து ஒரு 20-25 காப்பி எடுத்து எல்லார்ட்டையும் கொடுத்துருவோம். யார் வந்து கேட்டாலும் தப்பா உங்கள் டிசி பார்த்து அப்ரூவ் பண்ணிட்டாரு, நீங்கள் ஏதாவது இதில் மாறுதல் பண்ணால் அவர்கிட்ட தான் பேசணும். ஓபி வேனில் 4 சைட்லேயும் ஓட்டிடுவோம். ஆஃபீஸ்லேருந்து ரேசர்ஸ் எல்லாம் போட வேன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னா செக்யூரிட்டிக்கு அங்கங்க ஆமாம் வைக்கணும், ஆமாம் கண்டிப்பாக எல்லாமே பார்த்து. ஆமாம் அப்பா, எல்லாம் அப்போ ஒரு பண்ணி ஜி பூம்பா மேஜிக் அப்படின்றது நேர்களுக்கு ஆமாம் மட்டும்தான், அது உள்ள இருக்க ஆமாம் இல்லை டெக்னீஷியன்ஸ்க்கு கிடையாது. அதை பண்ணோம். அது அந்த சமயத்தில் தான் பார்த்தசாரதி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பண்ணணும், லைவ் பண்ணணும் போது ஸ்ரீரங்கத்துலேயும் பண்ணணும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு டைம் இங்கேருந்து லைவு, அங்கேருந்து லைவு. பட் அதுக்கு இதுக்கு ஒரு 1/2 hour டிஃப்ரென்ஸ் இருக்கும் சொர்க்கவாசல் திறப்பில். சிறப்புக்கு. ஸோ அந்த கரெக்டாக வரும்போது 2 ஃப்ரேமாக ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவோம். இடது பக்கத்தில் ஸ்ரீரங்கம், வலது பக்கத்தில் எதுவும். பட் இங்கே பார்த்தசாரதி கோவில் ரொம்ப பெரிய பிரகாரம். ஸோ உங்களுக்கு ஒரு 3-4 கேமராவில் கவர் பண்ண முடியாது, ஒரு 5-6 கேமரா வேண்டி வரும். பட் நம்ம ஓபி வேனில் அப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா கேபிள் போட்டு வச்சிட்டோம். எத்தனை இடம் வேணுமோ, 8 பாயிண்ட் வேணும்னா 8 பாயிண்ட்டுக்கு கேபிள் போட்டுட்டு இந்த 4 கேமராவே சுற்றி சுற்றி வரும். இங்கே இது முடிஞ்சப்பறம் இந்த கேமராவை கட்டி எடுத்துகிட்டு அந்த பக்கம் ஓடுவாங்க. அது பண்ணி அதுவும் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சென்னையில் மாரத்தான் ஒன்று நடந்தது, ஃபுல் மாரத்தான் 42 கிலோமீட்டர், 0.7 கிலோமீட்டர்ஸு. இங்கே பீச்சில் அண்ணா சமாதியிலேருந்து ஆரம்பித்து நம்ம தூர்தர்ஷனுடைய ஆஃபீஸ் வழியாக போய் ஃப்ளாக் ஸ்டாஃப் ஹவுஸ் சுற்றி பெசன் நகர் வேளாங்கண்ணி சர்ச்சு போய் திரும்பியும் அண்ணா சமாதி வந்ததுன்னா ஒரு ரவுண்டு 21 கிலோமீட்டர்ஸ். அந்த மாதிரி 2 வாட்டி போயிட்டு வரணும். இட்ஸ் அ ஃபுல் மாரத்தான். இதை லைவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயத்தில் இந்த டிஎஸ்என்ஜி எல்லாம் கிடையாது. இப்போ போனோடனே ஒரு கொடையை நிறுத்தி காட்டுக்குள்ளேருந்தே சிக்கணும், அப்போ அதெல்லாம். இப்போ இந்த டிஷ்ஷு போட்டு இதே மாதிரி ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுத்து பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு யோசித்த போது ஒன்று பண்ணுவோம், தூர்தர்ஷன் டவர் மேலே ஒரு கேமராவை போட்டுருவோம். போட்டுட்டா என்டையர் சிட்டி உங்களுக்கு கவர் ஆகிடும். பட் ஆனால் இங்கே ஆரம்பித்து மெரினா கிரவுண்டு வரைக்கும் போகலாம், அதுக்கப்புறம் சிக்னல் கிடைக்காது. ஆல் இண்டியா ரேடியோக்கு எதிரில் லைட் ஹவுஸ் மேலே ஒரு கேமரா போட்டோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு டைம் மொபைல் வேனில் ஒரு டிஷ்ஷை வச்சு மொபைல் வேன்லேருந்து அண்ணா சமாதியில் இருக்கிற ஓபி வேனுக்கு சிக்னல். அது வந்து எப்படியும் ஒரு நம்ம விவேகானந்தா ஹவுஸ் வரைக்கும் இருக்கிற சிக்னல் கிடைக்கும். இதில் 1000 ஆட்கள் ஓடுறாங்கல்ல, ஸோ எப்போவுமே உங்களுக்கு ஃப்ரேம் ஃபுல்லாக தான் இருக்கும், எம்டி ஃப்ரேம் இருக்காது உங்களுக்கு. ஸோ இங்கே இது மொபைல் முடிஞ்ச உடனே ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எதிரில் இருக்கிற அந்த லைட் ஹவுஸ் மேலே இருக்கிற கேமரா அதை பிக்கப் பண்ணிக்கும். பட் அங்கேருந்து ஐயப்பன் கோவில் ராஜா அண்ணாமலை போகிற வரைக்கும் சிக்னல் இருக்காது. ஸோ அப்போ அதை இந்த வேனில் ரெக்கார்ட் பண்ணி அங்கே ராஜா அண்ணாமலை போகிறதுக்கு கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல போட்டு சத்யா ஸ்டுடியோ வரைக்கும் அந்த சிக்னல். சத்யா ஸ்டுடியோவுக்கு அப்புறம் மலர் ஹாஸ்பிட்டல் இருந்தது, அதுக்கு மேலே அது வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். அந்த பெசன்ட் நகர் உள்ள பெசன்ட் அவென்யூக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்னல் கிடையாது. ஸோ அங்கே வேளாங்கண்ணி சர்ச்சுக்கிட்ட தான். ஸோ அங்கேயும் இந்த வேன் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் டேப்பை கொடுத்து அங்கேருந்து லைவ் மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் ஏதாவது சிக்னல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸ்டாண்ட் பைக்கு நிறைய இன்டர்வியூவர்ஸ் இருந்தாங்க, லைவில் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு. இது ஆர்கனைசர்ஸ் அது இதுன்னு சொல்லி ஒரு ஆமாம் அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டே இருக்காங்க. இவங்க அங்கே போய் ஆமாம் லைவ் தான் 4-4.5 மணி நேரம் லைவ். 6 மணிக்கு ஆரம்பித்து 10:30 மணி வரைக்கும் லைவ் பண்ணி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும். சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு வந்து உள்ள வர்க். ஆமாம், பிளானிங் எல்லாரும் இதில் ஒருத்தருடைய வேலை இல்லை, இது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணி இது பண்ணோம்.
இப்போ ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசும் பொழுது இந்த விளையாட்டுத் துறையில் எல்லா நாடுகளை சார்ந்தவர்களும் நீங்கள் சந்திக்கிற அந்த சூழல் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம நாட்டு மக்கள்னா நம்ம சகஜமாக பழகிறது அது சுலபமாக நடந்துரும். இப்போ வெளிநாட்டவர்களோடு சேர்ந்து பணிபுரியும் போது அந்த ஏற்றத்தாழ்வுகள் அதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி பார்த்தீங்க? எப்படின்னா 1999லேருந்து 2004 வரைக்கும் இந்த கிரிக்கெட் ப்ராட்காஸ்ட் ரைட்ஸ் வந்து தூர்தர்ஷன் கிட்ட இருந்தது. ஸோ தூர்தர்ஷன் கிட்ட இருந்தபோது நம்மக்கிட்ட இவ்வளோ லார்ஜ் ஸ்கேலில் பண்ணக்கூடிய ஓபி வேன்ஸோ க்ரூவோ இல்லைங்கிறதுனால நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து கிரிக்கெட் பண்ணி எக்ஸ்பர்டைஸ் பண்ண சேனல் 9 கூப்பிட்டுருந்தோம். ஸோ அவங்க பெங்களூரில் கூப்பிட்டு ஒரு 4 நாளைக்கு ஒரு ஒர்க் ஷாப் வச்சாங்க. டைரக்டர்ஸ் என்ன பண்ணணும், ஆடியோ இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணணும், விஷன் மிக்சர் என்ன பண்ணணும், காமெண்டேட்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய இது வச்சாங்க. ஸோ இதில் இப்போ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் கம்யூனிகேஷன் மீடியம் இஸ் இங்கிலீஷ். ஏன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜில் பண்ணாலும் பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான். ஸோ அதில் ஒன்றும் பெரிய மாறுதல் வரப்போரில். இஃப் யூ ஆர் கோயிங் டு இன்டராக்ட் வித் சம் காமெண்டேட்டர்ஸ் பர்சனலி, இப்போ நான் பங்களாதேஷில் இருந்தபோது ஸ்கை லண்டன் வந்து பங்களாதேஷ் இங்கிலாந்து கிரிக்கெட் மேட்ச் பண்ணாங்க. அதுக்கு எப்போவுமே ஸ்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க டைரக்டர்ஸ் அவங்க அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு நான் ப்ரொடியூசராக இருந்தேன். ஸோ ப்ரொடியூசராக இருந்தபோது நான் ஒர்க் பண்ண காமெண்டேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிக் நைட், நாசர் ஹுசைன், டாம்னிக் கார்க்கு, ராப் கீனு இசிபி சேர்மனாக இருந்தார், ஜான் கென்ட்னு சவுத் ஆஃப்ரிக்கன். ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்ததுன்னு வச்சுங்களேன். அது கம்யூனிகேஷனுங்கிறது ஸ்போர்ட்ஸில் இஃப் யூ நோ பேசிக் இங்கிலீஷ் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ வெளிநாடுகளில் போகும்பொழுது உணவு, இந்த தங்கும் இடம், இப்போ சொன்னீங்க ஆப்கானிஸ்தானில் இருக்கிற நெருக்கடி சொன்னீங்க. இப்போ உணவு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? உணவுன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து பூசானுக்கு போன போது தான். கொரியாவில் போன போது அங்கே வந்து வெஜிடேரியன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியலை. ஸோ டீ பன் அதுதான் என்னுடைய டிஃபன். டிஃபன்கிறதுக்கு டீ பன்னுன்னு நான் வச்சது அங்கே தான். அது கேரட்டு, வெள்ளரிக்காய், தக்காளி, இதுதான் சாப்பாடு. வேறு வழி இல்லை. ஒரு பெரிய செயினில் போய் கேட்குறேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்குறேன். அங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டபோது அங்கே ஒரு தமிழ் இவர் இருக்கார் கொடுக்குறவர். அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே இது எப்படி அதே எண்ணெய் தானா இல்லை எல்லாம் இதில் தான் எல்லாம் இதில் தான் பொரிப்போம் தம்பின்ட்டார். முடிஞ்சது ரபது. அன்னைக்கு முடிவு பண்ணதான். அதே மாதிரி பங்களாதேஷுக்கு போன போது ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு டே லஞ்சுக்கு போனேன். லஞ்சுக்கு போனால் எல்லாம் நிறைய வெஜ்ஜு நான்வெஜ்ஜு பெரிய ட்ரே வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ பெரிய கரண்டி, ஸோ சாதத்தை அந்த கரண்டியில் எடுத்து இதை ஃபில்லப் பண்ணிட்டாரு, பருப்பை எடுத்து ஃபில்லப் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறேன், பக்கத்தில் நான்வெஜ், எல்லாத்துக்கும் ஒரே கரண்டி. இதை பார்த்தேன், இல்லைப்பா எனக்கு இனிமேல் இங்கே சாப்பாடு லஞ்சு கிரவுண்டில் கிடையாது. ஸோ என்னுடைய சாப்பாடு எப்போ போனாலுமே எனக்கு பப்பாயா தான் என்னுடைய லஞ்சு பங்களாதேஷ் கிரிக்கெட் கிரவுண்டில். ரொம்ப விசித்திரமாக இருக்குது சார் இந்த விஷயம். அதாவது நெருக்கடியிலையும் ஒரு ஷோ வந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு. இப்போ பதட்டமான சூழல்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான். வேர்ல்டு கப்பை விட பதட்டம் வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான் மேட்ச் தான். இப்போ அந்த மாதிரி மேட்சஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? பதட்டம் வந்து வியூவர்ஸுக்கு தான், இல்லை கிரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தால் யூ ஆர் அ கிரிக்கெட்டர், யூ ஆர் அ பிளேயர். அதுதான். அவருக்காக தனியாக ஸ்பெஷலாக ஒன்று பண்ண போகிறதில்ல. எல்லாருக்கும் என்ன பண்ணுறோமோ, ஜிம்பாப்வேலேருந்து ஒரு கிரிக்கெட்டர் வந்தால் என்ன பண்ணுவோமோ அதே தான் இவங்களுக்கும். ஸோ பதட்டம்ங்கிறது வந்து இந்த கிரவுண்டில் சுற்றி உட்கார்ந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கும் வீட்டில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு தானே தவிர்த்து ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதில் எந்த மாறுதலும் கிடையாது. அது ஒரு அப்படியே ஆட்டோ மோடில் போய்கிட்டே இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், அந்த விஐபி கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுதே அவங்க பரவசமாவாங்க. ஆனால் உங்களுடைய அந்த பணியே பார்த்தீங்கன்னா அவங்களோட இணக்கமாக இருக்கிறது தான். அப்போது நீங்கள் பழகிய அந்த விஐபி கிரிக்கெட்டர்ஸ் இல்லை பிளேயர்ஸ் அவங்கள பற்றின விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கேன். நிறைய பேர் என் கூட ஃப்ளைட்டில் கூட வந்திருக்காங்க. பட் எனக்கு அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிற பழக்கம் கிடையாது. பட் எனக்கு 2 மோஸ்ட் ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ்னால் ஒன்று ஜிஆர் விஸ்வநாத், இன்னொன்று பிரையன் லாரா. ஸோ அவரோட நான் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணேன் 2003 வேர்ல்டு கப் பண்ண போது. அவங்க 2 பேர்கிட்ட தான் ஃபோட்டோ இருக்கும். என்னுடைய இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் வித் 2 கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னா ஒன்று பிரையன் லாரா, இன்னொன்று ஜிஆர் விஸ்வநாத்.
வாடா போடான்னு பேசி வரமா அப்படி இப்படின்னு கூப்பிட்றதுன்னா உங்களுக்கு யாரும் தெரியும் யாரை சொல்கிறேன்னு. பட்டா பாக்கியம் படாட்டா லேகியம்னு அடிக்கடி சொல்லுவார் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். அவரை வச்சு நாங்கள் குட் நைட் கிரிக்கெட் சேட்னு வேர்ல்டு கப்புக்கு ஒரு ஷோ பண்ணோம். ரொம்ப பாப்புலர் ஷோ. ஒரு 10-12 வியூவர்ஸ் ஸ்டுடியோவுக்கு வருவாங்க, ஃபோன்லேயும் பேசலாம். அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. முத்தையா முரளிதரன் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர், அவரை கூட்டிகிட்டு வந்து அது அவரே வந்து அதான் அவர் ரொம்ப யதார்த்தமான மனுஷன். மனசில் எதையும் வச்சுக்க மாட்டார், டக்குன்னு சொல்லிவிடுவார். பாதி காமெண்ட்ரியில் நானும் பரமம் விளையாடும் போது அப்படின்ட்டுவார். நாங்கள்லாம் விளையாடுறது இல்லை, பட் சொல்லிட்டு நானும் பரமெல்லாம் விளையாடும் போது இப்படி இப்படி சொல்கிறார். ரொம்ப யதார்த்தமான மனுஷன். இஸ் அ வெரி பர்சனல் ஃப்ரெண்டு. என்னுடைய வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துடுவார் அவரோட. ஸோ அதனால் அவரோட எங்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்கும், ஏன்னா எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் வரதுனால இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஓய்வு நேரம் அப்படின்னா எந்த விளையாட்டை தேர்ந்தெடுத்து விளையாடுவீங்க? நான் விளையாடிட்டு இருந்தேன்னா தூர்தர்ஷனில் இருக்கிற வரைக்கும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். தூர்தர்ஷனில் இருக்கும் விளையாடிருக்கீங்க? ஆமாம், விளையாடிருக்கோம். சவுத் ஜோன், சென்னை டீமு, நார்த் ஜோன்லாம் போட்டு இங்கே டோர்னமெண்ட்டே நடக்கும். ஸோ கிரிக்கெட் விளையாடியிருக்கேன். வாலிபால் விளையாடுவோம், அவ்வளோதான். காம்படிட்டிவாக வேறு ஸ்கூல் காலேஜ் லெவல்ஸில் விளையாடின மாதிரி வேறு எதுவும் விளையாடல. விஆர்எஸ் வேணும்னு வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் இருந்த பயணம் ஒரு கரடு முரடான பாதையாக இருந்ததா இல்லை சுலபமான பாதையாக இருந்ததா? விஆர்எஸ் வாங்கினப்புறம் ஒருவேளை இது அக்கறைக்கு இக்கரை பச்சையாயிடுமோங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது. அதாவது நம்ம தூர்தர்ஷனில் இருக்கும்போது விட்டுட்டு வா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவங்க திடீர்னு ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அடுத்த வருஷமே வேர்ல்டு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ஸ் டெல்லியில் நடந்தது. அதுக்கு தூர்தர்ஷனே என்னை ஃப்ரீலான்சராக ஹையர் பண்ணாங்க. ஸோ அதை போய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நிறைய கவரேஜஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. பங்களாதேஷுக்கு போனேன். ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்கிற மாதிரி இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கல, பங்களாதேஷுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ தான் 2010 டெல்லியில் காமன்வெல்த் கேம்ஸ் நடந்தது. காமன்வெல்த் கேம்ஸ் வந்து டெலிகாஸ்ட் தூர்தர்ஷன், நம்ம தான் ரைட் ஹோல்டர்ஸ் நம்ம தான் ஹோஸ்ட் ப்ராட்காஸ்டர்ஸ். பட் ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் வந்து SISன்னு ஒரு UK பேஸ்டு கம்பெனி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க எல்லா டிசிப்ளின்ஸுக்கும் ஃபாரின்லேருந்து டைரக்டர்ஸ் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பட் ஐ வாஸ் த ஒன்லி இந்தியன் டைரக்டர் இந்த என்டையர் குரூ. ரெஸ்லிங் பண்ணுறதுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு இந்தியன் டைரக்டர் நான் தான் இருந்தேன். அதுவும் ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதுக்கப்புறம் நிறைய கவரேஜஸ் கிரிக்கெட், BCCI, இது IPL, இந்த மாதிரி ஃபுட்பால், இந்த மாதிரி இது என்ன இதில் என்னென்னா நீங்கள் யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டிங். ஏன்னா டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளர்ந்து போயிட்டுருக்கு. நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கிராஃபிக்ஸ்னே எடுத்துக்கிட்டீங்கனாலே லைவ் மேட்ச் நடக்கும்போது அந்த ஸ்கோர் போடுறதுக்கு டிக்கர்னு ஒன்று போடுவாங்க, லைவ் அப்டேட்டிங். அதுக்கு விஸ்ன்னு ஒரு மிஷின் உண்டு. ஒருத்தர் 100 அடிக்கிறாருன்னா இது வரைக்கும் அவர் எவ்வளோ 100 அடிச்சிருக்காருன்னு மேனுவலாக கிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரியோன்னு ஒரு மிஷின் இருக்கும். உங்களுக்கு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் கிராஃபிக்ஸ்ன்னு தரையில் பெயிண்ட் பண்ண மாதிரியே இருக்கும். அந்த புல் தரையில் வரைஞ்சா மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் ஓன்லி வர்ச்சுவல் ரியாலிட்டி. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இப்போ ஆக்மெண்டட் ரியாலிட்டி வந்துடுச்சு. அந்த மேலே வானத்துலேருந்து கிராஃபிக்ஸ் வர மாதிரி. ஸோ யூ ஹேவ் டு கீப் அப்டேட்டிங். இந்த மாதிரி ஒரு லைவ் கவரேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நத்திங் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல், எவ்ரிதிங் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். ரெண்டும் இருக்குது. ஏன்னா எல்லோரும் உங்கள்கிட்ட பேசுவாங்க, கான்சன்ட்ரேஷன் லெவல்ஸ் ஜாஸ்தி. கேமராமேன் பேசுவார், கிராஃபிக்ஸ் ஆப்ரேட்டர் பேசுவார், ப்ரொடியூசர் பேசுவார், காமெண்டேட்டர் பேசுவார், EVS மெஷின் ரீப்ளே மெஷின் இருக்கிறவர் பேசுவார், ஸ்கோரர் பேசுவார். ஸோ எல்லாரும் பேசுகிறது யார் யார் பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். பொதிகை அவார்ட்ஸ்னு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியுமே நீங்கள் வந்து இயக்கியிருக்கீங்க. அந்த அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? சென்னை தொலைக்காட்சியினுடைய
25th இயர் செலிப்ரேஷன் இமேஜ் ஆடிட்டோரியத்தில் நடந்தது. அப்போது நடிகர் ஜெயராம தான் ஆங்கராக கூப்பிட்ருந்தோம். அவருக்கு திடீர்னு ராத்திரி 7:45 மணிக்கு ட்ரெயின் ட்ரிவாண்ட்ரத்துக்கு ஷூட்டிங்க்கு போனோம். ஸோ நான் முதல்ல வந்து உங்களுக்கு ஆங்கரிங் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு மிமிக்ரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவர் ஒரு 7 மணிக்கு கிளம்பிட்டார். அன்றைக்கி வந்து லைவில் வந்து பல நிகழ்ச்சிகள், டான்ஸ் இருந்தது, கிளாசிக்கல் மியூசிக் இருந்தது, நாட்டுப்புற கலைகள் இருந்தது. அதில் ஒரு பகுதி வந்து சாதக பறவைகளோட மியூசிக், சினிமா பாட்டு கச்சேரி. ஏன்னா அதுதானே இப்போ ரொம்ப பாப்புலராக அந்த காலத்தில். ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, எம்எஸ் பெருமாள் தான் அப்போ எனக்கு இருந்தார். ஏன்னா மிஸ்டர் பீர் முகமது இருந்தார், அவர் ட்ரிவாண்ட்ரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். அவர்கிட்ட போய் சொன்னேன், பாட்டு ஸ்டேஜில் அவங்க பாட்டு பாடும்போது இந்த ஒரிஜினல் விஷுவல்ஸை நான் லைவாக மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னேன். இல்லைடா, சிங்க் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா, லிப் சிங்க் தப்பாச்சுன்னா அசிங்கமாயிடும், லைவ் போகுதுன்னாரு. இல்லை, நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன், நான் ரிஸ்க் எடுக்கிறேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இந்த ஃபஸ்ட்டு பாட்டு, ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், முரளி பாடுறோம், அந்த பாட்டு மிக்ஸ் பண்ணி லைவில் போய் கமர்ஷியல் பிரேக் போச்சு. பெருமாள் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. சாதிச்சிட்டடா அப்படின்னாரு. அந்த ஒரு 4 பாட்டு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தோம். சார், இது இல்லாமல் இசை உலக ஜாம்பவான்களோடவும் நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா சார்? அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு இசையில் எங்கள் கூட நாங்கள் ரெகுலராக பழனிக்கு போவோம் தைப்பூசத்துக்கு. அப்போ எங்கள் கூட ஒரு நண்பர் வருவார், ரொம்ப அழகாக பாடுவார். ஸோ அவரை ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் டைரக்டர்கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டேன். சார், நான் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நம்ம ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறேன் சார்னு. இயக்குனர் வந்து இல்லை பண்ணி பார்க்கட்டுமே அப்படின்னு பண்ணார். அது ஒரு மியூசிக் பண்ணேன். அந்த சமயத்தில் சீர்காழி கோவிந்தராஜனுடைய சிடி ரிலீஸ் ஃபங்க்ஷன். அப்போது தூர்தர்ஷனுடைய ஆவண காப்பகத்துக்காக நிறைய சிடிஸ் தயார் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ சீர்காழி கோவிந்தராஜனுடைய இது பண்ணணும்னு சொல்லும்போது யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு மிஸ்டர் ககன் இருந்தார், டைரக்டர், இஸ் நோ மோர். அப்போ அவர்கிட்ட கேட்டபோது நீங்களே டிசைட் பண்ணா சொன்ன எம்எஸ் விஸ்வநாதன், மெல்லிசை மன்னர், அவர் நிறைய சீர்காழியோட ஒர்க் பண்ணியிருக்காரு, சரி போய் கேட்டு பாருங்கன்னாரு. என் கூட சிவகுமார்னு சென்ட்ரல் ஃபிலிம் போர்டில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வீட்டுக்கு போவோம். ஒவ்வொரு நாள் போகும்போதும் ஆல் இண்டியா ரேடியோ பக்கத்தில் காரை நிறுத்திட்டு பீச்சில் நடப்போம் மண்ணில். ஸோ அப்படியே அங்கே மந்தவெளியில் தான் எம்எஸ்வி சார் வீடு. ஒரு 4-5 நாளைக்கு போய் பார்த்து பேசி வரணும் சார் சொல்லி வந்தார். ஸோ அந்த இதில் எப்படின்னா சிடி ரிலீஸ் ஃபங்க்ஷனில் ஒரு மியூசிக் கச்சேரியும் இருந்தது. ஸோ அதுவும் ஒரு லைவ், இட் இஸ் ஆல் லைவ் தான் சொன்னேன். ஒரு வசதி என்னென்னா, உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணணும், ஜாஸ்தியாகும் கம்மியாகும். இதுனா அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடலாம், ஆரம்பித்தாருன்னு முடிச்சிடலாம். அப்போது ககன் என்ன சொன்னார், பொதிகை அவார்ட்ஸ்னு ஒன்று பண்ணுவோமே, பல்வேறு துறைகளில் இருக்கிற ஜாம்பவாங்களுக்கு நம்ம அவார்ட்ஸ் கொடுக்கோமேன்னு. இலக்கியத்தில் அப்துல் ரஹ்மான், எழுத்தாளரில் சுஜாதா, விளையாட்டு உலகில் ரமேஷ் கிருஷ்ணன், இப்படி இதில் பத்திரிகை துறையில் ஹிந்து, ஆமாம், எல்லோரும் போட்டு கூப்பிடலான்னு சொல்லி பொதிகை அவார்ட்ஸ், அதுவும் லைவ். பொதிகை அவார்ட்ஸு 1.5 மணி நேரம் லைவு. பட் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு டக்குன்னு கொடுத்துட்டா சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு சைடு அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு செட்டு போட்டுட்டு இன்னொரு சைடில் மகாநிதி சோபனாவனுடைய கச்சேரியும் கவரேஜ் பண்ணணும். இது ஆமாம், இதுக்கும் கேமரா அப்படி இப்படி திரும்பி அது, அதாவது ஒரு சேலஞ்சாக பண்ணுறது வந்து நமக்கு ஒரு விளையாட்டாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். பட் இதை எப்படி பண்ணி காட்டிடுவோம். ஆமாம் பண்ணி காட்டிடலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாட்டு, அதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து காற்றினிலே வரும் இது எம்எஸ் அம்மாவோட பாட்டு பாடினாங்க. இவங்க பட்டம்மாள் உட்காந்து ரசிக்கிற காட்சிகள்லாம் நம்மகிட்ட இருக்குது. அவங்க அந்த பொதிகை அவார்ட்ஸ் அதுக்கப்புறம் அது தொடர முடியாமல் போச்சு. அந்த பொதிகை அவார்ட்ஸ் வந்து இன்னொரு தூர்தர்ஷனுடைய இது மகுடத்தில் இன்னொரு பதக்கம் தான். காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம்,
காற்றினிலே வரும் கீதம் கண்கள் பனித்திட பொங்கும் கீதம் கல்லும் கனியும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் கண்கள் பனித்திட பொங்கும் கீதம் கல்லும் கனியும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் பட்டமரங்கள் அழிர்க்கும் கீதம் பண்ணொளி பொங்கிடும் கீதம் பட்டமரங்கள் அழிர்க்கும் கீதம் பண்ணொளி பொங்கிடும் கீதம். சார், ஒரு படைப்பாளரா இயக்குனரா உங்க பயணத்துல எத்தனையோ பேரை நீங்க இயக்கியிருப்பீங்க, எத்தனையோ நடிகர்களை நீங்க வந்து பார்த்திருக்கீங்க. நீங்களே உங்க திரைப்பட பயணத்துல ஒரு நடிகரா ஆன அந்த கதையை சொல்ல முடியுமா? எப்படின்னா, தீபாவளிக்கு சரவடின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். ராதா ரவி சாரு, நிழல்கள் ரவி, ராஜேஷ், ஒரு திரைப்பட பட்டாலுமே நம்ம ஸ்டுடியோவில் வந்து இது பண்ணாங்க. அப்போ ராதா ரவி சார்கிட்ட மேனேஜராக ஒருத்தர் இருந்தார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். அவர் திடீர்னு ஒரு நாள் காத்தால வீட்டுக்கு வந்து, சார் திடீர்னு கொஞ்சம் வாங்கலை சார் விஜிபி கோல்டன் பீச் வரைக்கும் அப்படின்னாரு. போனேன். அங்கே போனால் பிரபுவும் கிரோனா குரோவர் அப்படின்னு கட்டுமரக்காரன்னு ஒரு படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. என்ன சார்னு, சார் இங்கே ஒருத்தர் வந்து ஆந்திராவில் வந்து ஒருத்தருக்கு இங்கே இருக்கிறவங்க ஏமாற்றி பீச்சை விற்றுருவாங்க, இது உழற நிலம்னு. ஸோ அந்த காமெடி காட்சியில் நீங்கள் ஒரு சப் கலெக்டராக வந்து அந்த ஆளை அடித்து துரத்துற மாதிரி ஒரு சீன் சார், ஒரு 10 நிமிஷம் பண்ணி கொடுத்துட்டு போங்க சார்னார். சரி ஓகேன்னு பண்ணி கொடுத்துட்டேன். அது பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் திடீர்னு ஆஃபீஸில் உட்காந்தோன்னா சாயங்காலம் 6 மணிக்கு திருப்பி வராரு. சார் பி வாசு சார் உங்களை தான் சார் வேணுங்கிறாரு இந்த இதுக்கு அப்படின்னா. என்னன்னு பார்த்தா இங்கே டி நகரில் ஒரு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நடிகர் அர்ஜுனுடைய சாது படம். அதில் அர்ஜுன் வந்து எங்கிட்ட, ஐ ஆம் த எம்டி ஆஃப் தட் கம்பெனி. அவர் எங்கிட்ட வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 10,000 ரூபா அர்ஜென்ட்டாக வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி. பட் எனக்கு அவருக்கும் ரியாக்ஷன் கிடையாது. அவர் எங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் நான் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பேன் யாரோடையும். பட் அந்த சீன் முடியும் போது அவர் கையில் பைசா வந்துடும். ஸோ அதை நான் கவனிச்சிருக்கேன். பட் ஐ வாஸ் பிஸி, அதர்வைஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி வந்து அதுக்கான ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடந்தது. 175 நாள் முடிஞ்சு அர்ஜுன் கையால் தான் ஷீல்டு கொடுத்தாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் அன்னைக்கு கொடுத்த இன்னும் அந்த 10,000 ரூபாய் திருப்பி கொடுக்கலையே சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ராதா ரவியை ஒரு படம் எடுத்தார், இளைஞர் அணின்னு. பட் அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவ் ரோல், ஒரு இன்ஸ்பெக்டர் ரோலு. பட்டு நெகட்டிவ் ரோல் பண்ண சொன்னார். சும்மா சேசிங் மாதிரி, இது வைன் ஷாப் லிக்கர் ஷாப் ரெய்ட் பண்ணுற மாதிரி அந்த இது. ஸோ அதோட அதுக்கப்புறம் வந்து இங்கே பெசன்ட் நகரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஷூட்டிங் சார், லவ் பேர்ட்ஸ்னு ஒரு படம், நக்மாவுக்கு பிரதராக நடிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சொன்னப்பா நான் தூர்தர்ஷனில் ஒர்க் பண்ணுறேன், எங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்குது, நாங்கள் 9 மணிக்கு கிளம்பி ஆஃபீஸுக்கு போனோம், அதனால் இந்த நினச்ச நேரத்துலலாம் ஷூட்டிங் வரதில்லை, இட்ஸ் நாட் மை ப்ரொஃபஷன், அதனால் வரலன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அதோட முடிஞ்சது கேரியர். நான் இந்த பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ் ஆரம்பித்தேன்னு சொன்னல, அதுக்கு காரணமாக இருந்த ஒரு என்னுடைய கலீகு, அவர் தான் என்னுடைய இந்த திரைக்கோ இல்லை சின்ன திரை இதுக்கோ முழுக்கு போட்டவர்னு சொல்லலாம். இங்கே YMCA காலேஜில் ஒரு கவரேஜுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்திருந்தேன். அப்போ அவர் ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு அங்கிள் டார்சான்னு ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நான் இங்கே சீரியலுக்கு வந்து இங்கே பார்க்கும்போது இவர் இருந்தார், என்ன இங்கே வந்துட்டு அப்படின்னாரு. அன்னைக்கின்னு பார்த்து என்னாச்சுன்னா, அவருக்கு யாரோ ஒரு ஆக்டர் வரல, இல்லை லேட்டாக வராரோ, அம்பா நீ வந்திருக்கிய, நீ எனக்கு அந்த ஒரு கலெக்டர் ரோலு 2 நிமிஷம் தான் அதை பண்ணி கொடுத்துரு அப்படின்னாரு. சரி நண்பர் சொல்கிறாரு சொல்லிட்டு பண்ணிட்டேன். அது சீன் எப்படின்னா, குழந்தைகள்லாம் காட்டில் காணாமல் போயிடும், அது அங்கிள் டார்சான் வந்து கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் கலெக்டர் வருவார், இந்த மதர்ஸ் எல்லாம் கலெக்டரை கேள்வி கேட்பாங்க. அதில் ஒரு மதர் வந்து என் சொக்காவை பிடிச்சி குலுக்கி கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சீன் வந்துடுச்சு.
இதை வீட்டில் பார்த்துட்டாங்க. அதோட என்னுடைய கெரியர் முடிஞ்சது. அப்போ அவன் நடிப்பு பயணம் முடிஞ்சது. அப்போ நினச்சிக்கிட்டேன், ஒரு மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமுக்கும் வித்திட்டவர் அவர் தான், இதுக்கும் வித்திட்டவர் அவர் தான், விளையாட்டாக அவர்கிட்ட சொல்லு. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார். இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம கவர்னர் கிட்டலாம் வந்து அவார்ட் வாங்கியிருக்கீங்க. அது எதுக்காகனா, ஸ்ருங்கேரியில் புதிய சங்கராச்சாரியார் சிஷ்ய ஸ்வீகாரம் நடைபெற்றது. ஸோ அதை லைவ் கவரேஜ் பண்ணோம். அங்கேயும் எப்படின்னா, இந்த கோவில் சாரதாம்பாள் கோவில் வந்து ரொம்ப நீளமான கோவில், நடுவில் ஒரு ஆறு போகும். ஸோ அதை தாண்டி போனோம். அந்த அளவுக்கு கேமராஸ் போடுறதுக்கான வசதிகள் இல்லை. ஸோ இங்கே பார்த்தசாரதி கோவிலில் என்ன பண்ணினோமோ அதே மெத்தடில் கேபிளை போட்டுட்டு எல்லா ஏரியாவையும் அழகாக கவர் பண்ணி டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ அதுக்காக இப்போ அவங்க ஸ்ருங்கேரி மடத்துக்காக யார் யாரெல்லாம் நிறைய இது பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ போன வருடம் தான் அது கவர்னர் கையால் எனக்கு கொடுத்தாங்க. இப்போது வளர்ந்து வரும் ஊடகவியலாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு தூர்தர்ஷனில் திரையிடக்கூடிய படத்துக்கே அவ்வளவு ஒரு தரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு நேர் பார்க்கலாம், அதனால் அவங்க பயன்பெறணுன்ற நல்ல எண்ணத்தோடு பண்ணியிருக்கிறது. அப்போ இப்போ வளர்ந்து வர ஊடகவியலாளர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்க? அதுதான் கற்றுக்கணும். யூ ஷுட் கீப் ஆன் லேர்னிங், யூ ஷுட் கீப் அப்டேட்டிங். எனக்கு இது தெரிஞ்சு போச்சு, இதுதான் எண்டுன்னு இல்லை, இது வளர்ந்துக்கிட்டே போகுது நாளுக்கு நாள். இப்போ நான் சொன்னதெல்லாம் இப்போ ஏஐலாம் வந்துடுச்சு. ஸோ இன்னும் இது வளர்ந்துக்கிட்டே தான் போக போகுது. ஸோ யூ ஷுட் கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். இப்போ எஸ்பெஷலி நீங்கள் தூர்தர்ஷனில் இருக்கீங்கன்னா அது மாதிரி கற்றுக்கிறதுக்கான ஒரு இடம் வேறு எங்கேயும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு கலை கோவிலுங்கிற மாதிரி ஒரு கோவிலுக்குள்ளே போகும்போது எப்படி போவீங்களோ கற்றுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடம். அதனால் கற்றுக்கிட்டே இருங்க, வேலையும் பண்ணிக்கிட்டே இருங்க, கற்றுக்கிட்டே இருங்க. தென் யூ வில் பி இன் தி ஃபீல்டு. சிறந்த ஆளுமைகள் அவர்களுக்கான கோட்பாடுகள்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா சார்? அது மாதிரி உங்களுடைய கோட்பாடுகள் என்னென்ன? கோட்பாடுன்னு ஒன்றும் இல்லைம்மா, மனுஷனாக மதிக்கணும். யாரும் ஒரு கவரேஜுக்கு போனோன்னா, நான் டைரக்டராக இருக்கலாம், ஐ வில் பி த கேப்டன் ஆஃப் த ஷிப், அதனால் நான் பெரியவனோ ஒரு கீழே ஒருத்தர் இது பண்ணுறவரோ அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க தொழிலில் அவங்கவுங்க கிங்ஸ் தான். ஸோ அந்த ஒரு இது இருக்கணும், யாரையும் வந்து துச்சமாக பார்க்கக்கூடாத ஒரு நிலைமை வேணும். அதே மாதிரி ஒரு கவரேஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு பயஸ் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பர்சனலாக ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸோ ஃபேவரட் ஃபுட்பாலர்ஸோ இருக்கலாம், பட் அது அந்த கவரேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஒரு கவரேஜில் வீட்டில் உட்காந்து பார்க்குற ஒரு வியூவர் எதை எதிர்பார்த்தா, ஏன்னா உங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட்டர் வீட்டில் பார்க்குற பல பேருக்கு ஃபேவரட் கிரிக்கெட்டராக இருக்க மாட்டார், அவருக்கு வேறு இருப்பார். ஸோ அதனால் ஒரு நியூட்ரல் கவரேஜ், இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, இந்தியா ஆடினாலும் சரி, இல்லை இந்தியாவுக்கு பிடிக்காத அணிகள் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத அணிகள் ஆடினாலும் சரி, த கவரேஜ் பேட்டர்ன் ஷுட் ரிமைன்ஸ் த சேம், நடுநிலையாக இருக்கணும். இந்த கவரேஜை பார்த்தா இவர் பண்ணுறாரு அப்படின்ற எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு பண்ணிங்கன்னா ஐ திங்க் யூ வில் பி அ சக்ஸஸ் இன் யுவர் கெரியர். இந்த நேரங்கள் உங்களோட நாங்கள் பேசும்போது எத்தனை தகவல் விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, தகவல் பெட்டகமான விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நம்முடைய தூர்தர்ஷன், அதாவது நீங்கள் பார்த்து நீங்கள் வளர்த்த அந்த தூர்தர்ஷன் தன்னுடைய 50வது பொன்விழா கொண்டாட்டத்தில் இருக்கு இல்லையா? இப்போ இந்த நேரத்தில் நம்ம தூர்தர்ஷனுக்கும் நேர்களுக்கும் என்ன வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறீங்க? தூர்தர்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கலை கோவில். ஸோ நம்ம தான் தூர்தர்ஷனுக்கு நன்றி சொல்லணும். தூர்தர்ஷனில் வேலை கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரும் பாக்கியமாக கருதணும். அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நம்மளுடைய வேலையை கண்டிப்பாக கரெக்டாக செய்யணும். என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, வி ஆர் ஒர்க்கிங் இன் அ கம்யூனிகேஷன் மீடியம். நம்ம சொல்கிறத மக்கள் நம்புகிறாங்க. ஸோ அதனால் மக்கள் நம்புவதனாலே உண்மையை மட்டுமே மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா தூர்தர்ஷன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அரிதான மனிதர்களால் வாழ்க்கையும் ரொம்ப அழகாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்ற அரிதான உங்களுடைய திறமைகளை நம்மளுடைய தூர்தர்ஷனுக்கு நீங்கள் கொடுத்ததற்கும், தூர்தர்ஷன்லேருந்து நீங்களும் வளர்ந்ததுக்கும், அந்த ரெண்டு ஒரு வயசே வருஷான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகான இந்த பயணம் பாரம்பரியம் தொடரணும் அப்படின்றத வாழ்த்துக்களாக உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் ரொம்ப சிறப்பானதாக வரணுன்றத மிகப்பெரிய வாழ்த்துக்களாக தெரிவிச்சுக்கிறோம் சார். நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் தீபாவளி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கும் நான் இதை பயன்படுத்திக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள்.